குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். தங்கலானோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நம்ம டீகோட் பண்ண போறோம். ட்ரெய்லர் வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு ஷாட்டை காட்டிக்கிறாங்க. இதுல வந்து ட்ரைப்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. பின்னாடி நோட் பண்ணீங்களா அது ஃபுல்லா கோல்டு ஸ்டோனு. இந்த கேஜிஎஃப் படத்துல அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த ராக்கி பாய் கேஜிஎஃப்ல தங்கம் வந்து கல்லு மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஆனா இது வந்து பாரஞ்சித் எப்படி காட்டியிருக்காருன்னா லைக் ஃபுல் கோல்டு, பாறை ஃபுல்லா கோல்டாவே இருக்கு. அப்போ இந்த படம் கேஜிஎஃப் மாதிரி இருக்குன்னு சொல்லி கேஜிஎஃப் பிரம்மாண்டமா இருக்கும். இது என்னன்னா ஒரு ட்ரைப்ஸ் வந்து குரூப் ஆஃப் ட்ரைப்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இது வந்து மேபி விக்ரமோட ட்ரைபா இருக்கலாம், இல்ல ஆப்போசிட் கிளானோட ட்ரைபா இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஷாட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிக்சர் காட்டுறாங்க. இது வந்து சம்திங் ப்ளோ யுவர் மைண்ட் அந்த மாதிரி காட்டுறாங்க. ரெண்டாவது ஷாட்ல தான் ஒரு மெயினான ஒன்று வருது. ஒரு ட்ரைப், இன்னொரு ட்ரைப், ஆப்போசிட் கிளான். இது வந்து விக்ரமோட கிளானு, இன்னொரு கிளான் வந்து யாரோட கிளான் சரியா தெரியல. ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. விக்ரம பாத்தீங்களா? அரக்கத்தனமா நடிச்சிருக்காருல்ல, ரொம்ப ப்ரூட்டலா இருக்காரு, பார்க்கவே பயங்கரமா இருக்காங்க. இது வந்து பாஸ்ட் விக்ரமா இருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற பிரசன்ட் விக்ரம் வந்து ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு. பாஸ்ட் விக்ரம் வந்து ரொம்ப யங்கா ஒரு கிளானுக்கே ஒரு லீடர் மாதிரி இருக்காரு. இது வந்துட்டு ஃபிக்ஷனல் ஸ்டோரின்னு நினைக்கிறீங்களா இல்ல ட்ரூ ஸ்டோரியா? இதை பார்த்தா 1000ல் ஒருவன் மாதிரி இல்ல. ரஞ்சித் வந்து அப்பவே சொல்லியிருக்காரு, இது வந்து கோலார் தங்கவேலில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து செமி ஃபிக்ஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு, பிளஸ் இன்க்ளூடிங் சயின்ஸ் ஃபிக்ஷன். இது வந்துட்டு ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு சொல்றீங்களே, ட்ரூ ஸ்டோரியில எப்படி சயின்ஸ் ஃபிக்ஷன் வரும்? அதுவும் பாரஞ்சித் படத்துல எப்படி வரும்? அதுதான் இங்க ட்விஸ்டே. இது யாருன்னு தெரியுதா? யார் இவங்க? மாளவிகா மோகன் இந்த படத்துல ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கான ஒரு கேரக்டர். அவங்க வந்து இந்த ட்ரெய்லரை ஃபுல்லா நோட் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த ஃபுல்லா பார்த்த மக்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும், மாளவிகா மோகனோட கேரக்டர் என்ன கேரக்டர்? அது வந்து ஒரு இமேஜினரி கேரக்டரா, இல்ல உண்மையிலே இருக்கிற கேரக்டரா, இல்ல அவங்க வந்து ஏதோ பவர்ஃபுல்லான கேரக்டர்? அதுதான் நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்றேன். ஏன் அது முக்கியமான காரணம்னா, நான் ஏன் அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னேன்னா, பர்டிகுலர் இந்த சீன்ல மாளவிகா மோகன் கத்தும் போது லைக் சானிக் பீம்ஸ் வரும். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல, இந்த சூப்பர் ஹீரோ படத்துலலாம் ஒரு ஆள் கத்துனா, இப்போ எப்படி பிளாக் போல்ட் இருக்காரு மார்வல்ல, அவர் சவுண்டு போட்டாலே இருக்கிற இடம்லாம் செதஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டை காட்டுவாங்க இதுல. மாளவிகா மோகன் கத்தும் போது இது வந்து ஏதோ அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாரஞ்சித் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மித்த உடைக்க தான் செய்வாரு. ஆனா இந்த படத்துல அவரே சூனியக்காரின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த படத்துல அவர் என்னதான் சொல்ல வர்றாரு? இல்ல, இது வந்து ஒரு குறியீடா இருக்கலாம். இங்கதான் பாரஞ்சித்தோட ஸ்பெஷல் ஐகானிக் இது இருக்கு. எப்படின்னா, மாளவிகா மோகன் இஸ் அ காடஸ், ஒரு வந்து ஒரு தெய்வத்தன்மை உடைய, இல்லைன்னா சிம்பாலிக்கா ஒரு நில பூமா தேவி, இல்லைன்னா ஒரு குலதெய்வம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ட் பண்ற மாதிரி. அதான் கன்னிமார்கள், அந்த நாட்டு தெய்வங்கள், சிறு குறு நிலத்தை ரூல் பண்ற தெய்வங்கள்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கேரக்டரா கூட பாரஞ்சித்து கொண்டு வரலாம். இதுல இன்னொன்னு நம்ம சொல்ல வருது, ஃபைட் கிளப்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து ஒரே கேரக்டர் 2 கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. ஏதோ அவளுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் மாதிரி, அன்னியன் மாதிரி. அதுக்கு முன்னாடியே ஃபைட் கிளப்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டரா மாளவிகா மோகன் பிளஸ் விக்ரமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. இந்த பர்டிகுலர் சீன்ல மாளவிகா மோகன் தான் அடிப்பாரு. ஆனா அடுத்த ஷாட்லயே தலையில குல்லா போட்டுட்டு இன்னொரு ஒருத்தர் அதே மாதிரி அடிப்பாரு. இந்த ரெண்டுமே ஒரே சீனு, ஒரே ஷாட், ஆனா வேற வேற பர்சன்ஸ். இதுல இருந்து தான் நம்ம தெரியுது, இது வந்து மாளவிகா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் இந்த ஃப்ரேமை காட்டலாம், இல்ல விக்ரமோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து காட்டலாம், இல்லைன்னா விக்ரமோட கிளானை காப்பாத்துறதே மாளவிகாவா இருக்கலாம், ஆனா மாளவிகாவே விக்ரமா இருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம். அது எப்படி ஒரு சீன்ல வந்துட்டு மாளவிகா மோகனும் விக்ரமும் சேர்ந்து ஃபைட் பண்ற மாதிரி இருக்குமே? அவர் வந்து அவரோட மென்டாலிட்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் அவர் கூட போராடிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் கிளானை காப்பாத்துறாரு. அந்த மாதிரி கூட அமைய வாய்ப்பு இருக்கு. இந்த சீனை நோட் பண்ணி பார்த்தா அவங்க வந்து தங்கத்தை தேடி போறாங்க, அந்த பிரிட்டிஷ் ஆள் கூட தங்கத்தை தேடி போறாங்க. இந்த இடத்துல பர்டிகுலர் இந்த இடத்துல புத்தர் சிலை இருக்கு. பாரஞ்சித்தோட ஐகானிக்கான ஒரு சிம்பிள் புத்திசம்.
அதை வந்து இந்த இடத்துல வச்சிருக்காரு. சம்திங் இந்த சிலையை மையப்படுத்தி கூட கதை நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ 19th செஞ்சுரியில வந்துட்டு கேஜிஎஃப்ல வந்துட்டு இந்த இந்த புத்தர் சிலை இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனா இந்த இடத்துல அவர் அதை மென்ஷன் பண்ணும்போது வாண்டடா வைக்கிறாரா இல்ல அவரோட சிம்பலை மென்ஷன் பண்றதுக்காக வைக்கிறாரா? இருக்கலாம். அவர் வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சன். அவர் வந்து ஒரு ஒரு குறியீடை வைக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும், இதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கும். ஏன்னா கேஜிஎஃப் இதுல வந்து தங்கவயல், கோலார் தங்கவயல் இருக்கிறது நம்ம வந்து கேஜிஎஃப் படம் பார்த்து தெரிஞ்சிருக்க அளவுக்கு தான் இங்க இருக்கிற சுச்சுவேஷன் இருந்துச்சு. இப்போ இவர் ஒண்ணு கருத்து சொல்றாரு, வைக்கலாம். அப்படி அவர் வாண்டடா வைக்கிற மாதிரி இருந்தா கூட இந்த இந்த புலி சிம்பிள் இருக்குல்ல, இந்த புலி சிம்பிள் இப்போ ரீசெண்டா லியோ படம் வந்துச்சு. லியோ படத்துல ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் விஜய் வந்து கழுத புலி கூட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பெரிய ஹைப் ஏத்தினாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தேட்டருக்கு போயிருங்க, ஸ்டார்டிங்லேயே தேட்டருக்கு போயிருங்க, ரொம்ப முக்கியமான சீன் அது அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த சீன் வந்து அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம, கதைக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருந்துச்சு. ஒருவேளை அந்த மாதிரி கூட இந்த புலி வச்சுக்கலாம். அவர் வாண்டடா வைக்கிற மாதிரி இருந்தா இந்த புலியும் அதே மாதிரி கேட்டகரிக்குள்ள தான் வரும். இவரும் ஒரு மாஸ் ஹீரோ, இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிடலாம், இந்த சீக்வன்ஸ் வச்சிடலாம் அப்படின்னு கூட வச்சிருக்கலாம். இல்ல இந்த கதைக்கு இந்த புலி வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. இதே சிம்பிள் தான், ஒரு அனிமல் தானே, அனிமல், அந்த சிலை, அந்த அப்புறம் ஒரு பாம்பு, அப்புறம் நிறைய வரும் அனிமல்ஸ். இதெல்லாம் கனெக்ட் பண்ற இந்த கதை களத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இது இருக்கலாம். இது வந்து அநேகமா கிளைமேக்ஸா இருக்கலாம். ஏன்னா விக்ரம் வந்து அதர் கிளான் கூட சண்டை போறதா இருக்கட்டும், பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ற சீக்வன்ஸா இருக்கட்டும், அப்புறம் மாளவிகா மோகனும் விக்ரமும் சண்டை போடுற காட்சிகள். இதுல வந்து நான் ஏன் சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்றேன்னா, லிட்ரலா மாளவிகா மோகன் வந்து டொர்னேடோவை, அதாவது சுழல் காற்றை வந்து உருவாக்குவாங்க. அதுல இந்த சீன்ல வந்து அது அப்படியே தெரியும், இந்த சுழல் காற்று இருக்கும், அவங்க சண்டை போடுவாங்க, மாத்திமா சண்டை போடுவாங்க. இது வந்து நிலம், ரஞ்சித்தோட முக்கியமான விஷயமே இந்த நிலம் எங்கள் உரிமை, அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு போவாரு. இந்த நிலத்தை வந்து நாங்க தான் ஆளணும், எங்களோட நிலம் இது, அதனால இது வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சுப்ரீம் பவர், இல்லைன்னா மக்களை தாண்டி ஒரு தனி மனிதனை தாண்டி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு கொண்டு போறதுக்காக இந்த ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருக்கலாம். மாளவிகா மோகன் ஒரு குறுந்தெய்வம், இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு, டொர்னேடோவை உருவாக்குற சக்தி இருக்கு, அந்த மாதிரி கொண்டு போலாம். தலித்துகளோட இடமும் நிலமும் சுரண்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த நிலங்களும் இடங்களும் காப்பாற்றப்படுற ஒரு கேரக்டரா கூட மாளவிகா கரெக்ட், 100% கரெக்ட். இதுல என்னன்னா ஒரு பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம காலாவோட கிளைமேக்ஸை சொல்லலாம். இந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவர் வந்து ராமனாவும், ரஜினியை வந்து ராவணனாவும், கடைசியில ராவணன் இறந்துட்டதாகவும், அப்படி இருந்தும் திருப்பி லாஸ்ட்ல அவர் வர்றதாகவும். ஏன்னா ஒரு அல்டிமேட் பவர்ங்கிறது மக்கள் தான், அதை குறியீடா வைக்கிறது வந்து ரஞ்சித்தோட வழக்கம். இந்த படத்துல வந்து அதை தவற விடுறாரா, இல்ல ஒரு தனி மனித தெய்வம் அந்த மாதிரி ஒரு வழியில அவர் போறாரா அப்படிங்கறத நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். இடையில வந்துட்டு அவர் ராஜராஜ சோழன் எல்லாம் பத்தி பேசியிருந்தாரு. இப்ப இதுல வந்துட்டு ஒரு சிற்றரசர் அவர் இடையில வச்சிருக்காரு. அவர் ராஜராஜ சோழனை ரெப்ரசன்ட் பண்ற விதமா தான் அவர் இதுல வச்சிருக்காரோ? கண்டிப்பா வச்சிருக்கலாம். ஏன்னா ரஞ்சித் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நல்லா அழுத்தி சொல்லுவார். இந்த பெரிய கோயிலை கட்டினது வந்து, பெரிய கோயிலை கட்டினதுல பங்குகள் வந்து தலித்துகளுக்கு அதிகமா இருந்துச்சு. அதை வந்து அடிமைப்படுத்தி தான் கட்டப்பட்டது. ஏன்னா ஒரு பெரிய விஷயங்களை உருவாக்கும் போதோ இல்லை தங்கத்தை எடுக்கும் போதோ அடிமைகள் வச்சுதான் எடுப்பாங்க. அது வந்து காலங்காலமா நடந்துட்டு வருது. இப்பதான் ரீசெண்டானா சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நிறைய நடக்குது. அந்த மாதிரி விஷயங்களை கூட உள்ள வச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. இதை வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படமும் இருக்கலாம். மாளவிகா மோகனோட கேரக்டர் வந்து ஒரு கொஸ்டினரி கேரக்டர், இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்து இருக்கிறது காரணம்னா, நம்ம சொல்லுவோம்ல, நம்ம பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தாங்க, ஒரு மந்திரவாதி இருந்தா, அந்த மாதிரி சொல்லலாம்ல. ப்ரெசென்ட்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை டீச்சர் ஒரு சொல்லி கொடுக்குற, இந்த மாதிரி கோலாரில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்தை வந்து மாளவிகா மோகன்ங்கிற கேரக்டர், ஒரு சாமி குலதெய்வம் வந்து காப்பாத்துனுச்சு, அதெல்லாம் இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு தேர்ட் பர்சன் நரேட்டிவாகவும் தங்கலான் இருக்கலாம். அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம என்னதான் ட்ரெய்லரை வந்து டீகோட் பண்ணாலும், சாராம்சத்தை பத்தி நம்ம பேசினாலும், படத்தை பார்த்தாதான் இதுதான் பாரஞ்சி சொல்ல வராரு அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். கடைசியில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிலம் எங்கள் உரிமை, அதுதான் சொல்ல வர்றாரு. கரெக்ட், நிலம் எங்கள் உரிமை.
இதோட நம்ம கான்வர்சேஷனை முடிச்சுக்கலாம். ஓகே. அடுத்த படத்துல சந்திப்போம்.